கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லால கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21. அதாவது ஏன் இந்த 3 ஆர்டிகளையும் சொல்றாங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னா 3 கார்னர்ஸ் இருக்கும். அதனால இது 3 ஆர்டிகல் இருக்கிறதுனால தான் இதை கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 14 வந்து என்ன டெஃபினிஷன் பண்றாங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமைகளை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு தருது. அதே மாதிரி ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம், அதாவது நம்ம வந்து ஃப்ரீயா நம்மளோட ஐடியாஸ் அண்ட் நம்ம நினைக்கிறத பேசலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. அதாவது பேச்சுரிமை சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, ஸோ பேச்சுரிமையை வந்து நமக்கு ஃப்ரீயா எங்க வேணா எது வேணா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி நம்ம பேசுற விதம் வந்து சட்டத்துக்கு புறமானதா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவருக்குமே வந்து நம்ம நினைச்ச மாதிரி எங்கேயும் போகலாம்,